ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புல்டக் ராமன் வீடியோ தான். ஃபஸ்ட்டு வந்து ராமன் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் என்ன ஃப்ளேவர் சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஓகே, இன்டர்நெட்டில் நிறைய தேடி பார்த்தேன். இந்த கார்பனாரா நூடுல்ஸ் தான் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, காரமாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட்டோட பெஸ்ட்டு ஃப்ளேவர்னே சொல்கிறாங்க. ஓகே, அப்படி என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த கார்பனார் ஃப்ளேவரை வந்து சூஸ் பண்ணேன். இதோட குக்கிங்கோட இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். சூடு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ட்ரைன் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதில் இந்த ரெட் கலர் சாஸ் வேறு கொடுத்துருக்காங்க. இது வந்து சீஸ் பவுடர், ஃபுல் சீஸ் பவுடர். இது சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த இடத்தையும் எடுத்து வச்சுப்போம். இப்போது இந்த நூடுல்ஸ் பெரிய பெரிய நூடுல்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டுருவோம். வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் தான் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா இப்படி ஸ்போக்கில் வச்சு குத்தி விட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இது நல்லா இது வேகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆச்சுங்க. ஒரு 2 minutes ஆச்சு. நல்லா வேகத்துக்கு கண்டிப்பாக 2 minutes ஆகும். இதில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸு அது இதுன்னு எடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாரும் என்ன சொன்னாங்க, ரொம்ப காரமாக இருக்கும், அப்படி வாயிலே வைக்க முடியாதுன்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ எதுக்கு நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம் ஊற்றிட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதி நூடுல்ஸை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், காரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன். போட்டுட்டு பாதி அந்த ஃப்ளேவர் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். சில்லி சாஸ் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம சீஸியாக இருக்குது. நான் அவ்வளோ சீஸ் பர்சன் கிடையாது. இந்த சீஸ் வந்து ஸ்வீட்டில் குனாஃபாவில் சீஸ் போட்டால் பிடிக்கும், சீஸ் கேக் பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கும். பட் காரமாக ஒன்று சாப்பிடும் போது எனக்கு சீஸ் அவ்வளோவா பிடிக்காது. எக்ஸப்ட் பீஸா தவிர எனக்கு சீஸ் ரொம்ப போட்டால் பிடிக்காது. ஸோ இதை சாப்பிட்டு பார்க்குறேன், காரமே இல்லை காய்ஸ். இதை போய் என்ன காரம்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. சுத்தமாக காரமே இல்லை, எனக்கு பத்தவே இல்லை காரம். அதனால் சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு சொட்டை எடுத்து இது சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாய்க்கு மட்டும் அந்த மாதிரி அந்த சாஸை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்தா அதுவுமே காரம்னா ஓகேவான காரமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் காரம் ஓரளவுக்கு நான் நல்லாவே சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப காரம் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான காரம் அளவுக்கு இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் வந்து யாருக்கு நல்லாயிருக்கும்னா, காரம் ரொம்ப மீடியமாக தான் சாப்பிடுவோம் அப்படின்றவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். காரம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப காரமாகவே தெரியாது. எனக்கு சுத்தமாக காரம் தெரியல, அதனால் நான் இன்னும் ஃபுல் பேக்கெட்டையுமே ஊற்றி சாப்பிட்டா இந்த காரம் ஓகேவா இருந்தது. இது எப்படின்னா, நம்ம ரோட்டு கடையிலலாம் போயிட்டு சிக்கன் ரைஸ் கேட்டால் எப்படி இருக்கும், லைக் அந்த மாதிரி இருந்தது. ரைஸ் ரொம்பலாம் காரம் இல்லை, இது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் கேட்டு நம்ம ஒரு சிக்கன் ரைஸோ இல்லை பிரியாணியோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, இதை விட பெட்டரான ஒன்று சாப்பிட்ருக்கேன் சீஸியாக. அது என்ன பிராண்டுனா நிசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பிராண்ட். இது அந்த புல்டக் ராமன் நல்லா தான் இருக்குது. பட் அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க ஜஸ்ட் 60 to 55 rupeesக்குள்ளேயே நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே அந்த நிசான் பிராண்ட் இருக்கும். இது வந்து புல்டக் ராமன், ஒரிஜினல் புல்டக் ராமன் கொரியன் நூடுல்ஸ். இதே டேஸ்ட்டு தான் நான் அதுலேயும் ஃபீல் பண்ணேன். பட் இதை விட எக்ஸ்ட்ரா சீஸே அது இருந்தது. பட் எனக்கு சீஸ் அவ்வளோ பிடிக்கல. ஆனால் பட் சீஸ் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரம் சொல்கிறாங்கன்னு பார்த்தா காரமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, காரம்னு சொல்லிட்டு காரமே இல்லை. எல்லா யூடியூபர்ஸும் அவ்வளோ காரம் ஓகோன்னாங்க. மேபி இதை விட காரமாக இருக்கிற ஒரு இருக்குதான், என்னது லைக் ஜஜாங்கியா நூடுல்ஸ் அண்ட் சீஸ் நூடுல்ஸ் கூட இதை விட காரமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் 2x ஒரிஜினல் ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் அண்ட் பிளாக் பெப்பர் சிக்கன் ஃப்ளேவர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, அதையும் நம்ம ட்ரை பண்ணிப்போம். இதில் நான் ஏன் இந்த மாதிரி ரியாக்ஷனில் கொடுக்குறேன்னு கேட்டீங்க. கடைசியாக என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சாஸ் லாஸ்ட்டில் இருந்ததுன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா,
அட்டாச் பண்ணியிருக்கேன். செப்டோவில் ஆர்டர் பண்ணது 150க்கு ஆர்டர் பண்ணேன். ஓகே காய்ஸ், இந்த வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.